ஒவ்வொரு சினிமாவில என்ன நம்மளை எப்படி காட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்னா எப்படி காட்டுறது, அதுக்குன்னு ஒரு கோலம் வச்சிருக்காங்க. முஸ்லீம்னா பொம்பளையை காட்டுறாருன்னா அதுக்கு ஒரு மார்வாடி மாதிரி ஒரு டைப் வேஷத்தை போட்டு விட்டு அது ஒரு டான்ஸ் ஆட விட்டு சின்னஞ்சி இருக்கண்டு சீனாக்கு இருக்கண்டு அந்த காலத்திலிருந்து பாக்குறோம். சின்னஞ்சி சிட்டு சீனாக்கு இருக்கண்ட பாட்டுல இருந்து சலாம் பாபு காலத்துல இருந்து நாங்க பார்க்க தானே செய்யறோம். அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் முஸ்லீம் பொம்பளைக்குன்னு ஒரு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பொம்பளை உலகத்தில் பார்க்கவே இல்லை. நீங்க எந்த ஊர்லயும் அந்த மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற பொம்பளை குறவங்க குறைச்சி எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரியான பொம்பளையை கொண்டு காட்டி முஸ்லீம் பொம்பளைக்கு அப்படி ஒரு இடத்தை போட்டு வைக்குவாங்க. முஸ்லீம் ஆம்பளை என்ன சாம்பிராணி தாடி தகவல் துப்பி முஸ்லீம் இப்படியா முஸ்லீம் இருக்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க, முஸ்லீம் சொன்னாலே இவங்க அருவருக்கத்தக்க தோற்றம், பார்த்தாலே சகிக்காது, பொம்பளையும் சகிக்காது, ஆம்பளையும் சகிக்காது. இவங்களுக்கு தமிழுக்கு அப்பாற்பட்டவங்க. நம்மளுக்கு நம்ம முஸ்லீம் எப்படி பேசுவான், நம்ம சொல்றான் நிம்பல் கேட்கிறான். முஸ்லீம் இப்படித்தான் பேசுவான். சினிமாவுல அவனுக்கு மேல அப்படா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு தமிழை நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். வணங்குதா, உன்னை விட தெளிவா சுத்தமா தமிழ் பேசக்கூடிய நாங்கள். எங்களுடைய வணக்கம் கூட நீ வேறதாண்டா நாங்க நோம்புங்கிற ஆளுக்கு, நீ வேறதாண்டு வடமொழியில பேசிட்டு இருப்ப. நாங்க செந்தமிழ்ல நோம்புங்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம், அப்படி தமிழோட உருண்டு புரண்டுகிட்டு இருக்கிற நம்மளை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றான், நம்ம வர்றான் நம்பளுக்கு போறான். இப்படி அதே இல்லாட்டி என்ன செய்வான், அரபு நாட்டு சேக்கு மாதிரி ஒருத்தனை போட்டு விட்டு பொம்பளை சப்ளை பண்ற டாபிக் எடுத்துருவாங்க. அதுக்கு அது மாதிரி இதுதான் நம்மளை காட்டுறாங்க. இப்படியே காட்டிக்கிட்டே இருக்க நம்ம என்ன செஞ்சோம், இது சதி. எதுக்கு செய்யலாம், பார்த்த வெறுக்கணும். இஸ்லாத்தை வெறுக்க வைக்க முடியல, முஸ்லீமை வெறுக்க வச்சு அதன் மூலம் இஸ்லாத்தை வெறுக்க வைக்கணும்.